செவன்த்து ஃபஸ்ட்டு டேர்ம் இயல் 1 எங்கள் தமிழ் அப்படிங்கிற கவிதை பார்க்கலாம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும், விரதம் நோன்பு, குறின குறிக்கோள், பொழிகிற தருகின்ற. பாடலின் பொருள் பார்த்துக்கலாம். நம் தாய்மொழியம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க. தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டாங்க. கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அதுவே அச்சத்தை போக்கி இன்பம் தரும். நம் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும். இதில் இருக்கிற எதுகை அருள்நெறி பொருள் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இவ்வாறு இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதை எதுகை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுகை தொடை முதல் எழுத்து அளவுத்து இருக்கணும். முதல் எழுத்து அளவுத்து தான் இருக்கணும். மோனை அருள்நெறி அதுவே இது இந்த சொற்களை முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இவ்வாறு முதல் எழுத்து ஒன்றி வருவதை மோனை தொடைன்னு சொல்லுவோம். மோனை தொடையில் குறில் நெடில் மாறியும் வரலாம். இங்கே ஃபஸ்ட்டு எழுத்து குறில் நெடிலாக வரலாம். இங்கே குறிலாக இருக்குது, இது நெடிலாக இருக்குது, இப்படி வரலாம். ஆனால் எதுகையில் அளவுத்து தான் இருக்கணும். குறில்னா குறில், நெடில்னா நெடில் இருக்கணும். இயைபு தரலாகும் குரலாகும் கடைசி எழுத்து. அடிகளின் இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் முடிந்துள்ளன. இவ்வாறு சொற்கள் ஒத்த ஓசையிலோ ஒரே எழுத்திலோ முடிகிறது தான் இயைபு தொடைன்னு சொல்கிறோம். நூல்வெளி பார்க்கலாம். இந்த பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பாங்க. இவர் தமிழறிஞர், கவிஞர், ஓவியர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆளுமைத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் அப்படின்னும் அழைக்கிறோம். தமிழ்நாட்டு அரசின் முதல் அரசவை கவிஞராக இவர் விளங்கியிருக்காரு. மலைக்கல்லன், தமிழன் இதயம், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூலை எழுதியிருக்காரு. இப்பாடல் இந்த பாட்டு பார்த்துக்கலாம். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட. இந்த பாட்டு எழுதுனதோ நாமக்கல் கவிஞர். 1 மார்க் பார்த்துக்கலாம். நெறி அப்படின்னா வழி, குரலாகும் இதை பிரித்து எழுதணும்னா குரல் கூட்டல் ஆகும், வான் கூட்டல் ஒளி இதை சேர்த்து எழுதணும்னா வானொலி. அடுத்த கவிதை பார்க்கலாம். ஒன்றல்ல இரண்டல்ல பாட்டு படிச்சுக்கலாம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமலும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். பகைவென்ற திறம் பாடும் பரணி வகை, செல்லும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை. வான்புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும், செம்பொருள் கண்ட தமிழ் சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. இந்த பாட்டு எழுதினது உடுமலை நாராயண கவி. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஒப்புமை அப்படின்னா இணை, அற்புதம் வியப்பு, முகில் மேகம், உபகாரி வள்ளல். இந்த பாடலின் பொருள் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசும் தென்றலில் தேன் மணம் கமலும், சுவை மிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டின் நன்செய் நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அத்தோடு இசை பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும், வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும். முல்லைக்கு தேர் தந்து
மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேள்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் கும்மன வள்ளல். இவர்கள் போல் புகழ் பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும். நூல்வழி பார்த்துக்கலாம். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பினவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதினவர். இவரது பாட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பார்க்கலாம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். 2 அல்ல, இந்த சொல்ல பிரித்து எழுதணும்னா 2 கூட்டல் அல்ல, தந்துதவும், தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத, இதை சேர்த்து எழுதணும்னா ஒப்புமை இல்லாத. அடுத்து உரைநடை, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாம். மொழியின் வடிவங்கள் பார்க்கலாம். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. இவ்வாறு கேட்பதும் பேசுவதும் மொழியோட முதல் நிலை. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும். இந்த மாதிரி படிக்கப்படுவதும் எழுதப்படுவதும் தான் மொழியோட 2ஆம் நிலை. ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டுக்கு உரியது. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழி தான் காரணமாது. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன, சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ் மொழியில் பேச்சு எழுத்து ஆகிய 2 வடிவங்களும் பயன்பாட்டில் இருக்குது. பேச்சு மொழி மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு இது முக்கியமாக இல்லை, அடுத்தது பார்த்துக்கலாம். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இது நன்னூல் நூற்பா. அடுத்து பாக்ஸ் பார்த்துக்கலாம். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது, இதுவும் மொழியே அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா வரதராசனார். அடுத்து வட்டார மொழி. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை தான் வட்டார மொழின்னு சொல்கிறோம். கிளைமொழி. ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாக புதிய மொழியாகவே பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை தான் கிளைமொழின்னு சொல்லுவோம். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இந்த திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள். அடுத்து எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாது. பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடியுது. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை, ஆனால் வரி வடிவம் மாறுபடும். எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. நா அப்படிங்கிறத இப்படி சொல்லிச்சு எழுதியிருப்பாங்க. லை இந்த மாதிரி லாக்கிட்ட இப்படி சொல்லிச்சு எழுதியிருப்பாங்க. எழுதியவற்றை இக்காலத்தில் அண்ணா காலை அப்படின்னு எழுதுகிறோம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவாக இருக்கும். தெரிந்து தெளிவாக பார்க்கலாம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்திருக்கு. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இரட்டை வழக்கு. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மொழி உயிர்ப்போடு இருப்பதற்கு பேச்சு மொழியும், காலம் கடந்து இருப்பதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுது.
இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிஞ்சிக்க முடியும். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரிந்த தெளிவும் பார்க்கலாம். இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒலிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுது. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. ஊடகங்களில் தமிழ்மொழி மேடை பேச்சிலும் வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழை பயன்பட்டு வந்தது. ஆனால் இக்காலத்தில் அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது. நாளேடுகள் மற்றும் பருவிதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருது. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும். இந்த பாட்டு எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சோடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இப்படி சொன்னது பண்ணது பாவேந்தர், அவரோட ஆசைன்னு சொல்கிறாங்க. 1 மார்க்கு. மொழியின் முதல் நிலை கேட்டல் பேசுதல். ஒலியின் வடிவம்தான் எழுத்து. தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதில் சொலவடைகள் நிறைய இருக்குது, அது மட்டும் பார்த்துக்கலாம். புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை. எறும்பு ஊற கல்லும் தேயும். உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது. நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம். அடுத்தது குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். அடுத்தது ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனித்தான் கரணம் போட முடியும். காவடி பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும். அடுத்து இருப்பவனுக்கு புளியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். 4 வீட்டில் கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம். அடுத்தது அவப்பொழுது போக்குவதிலும், அதாவது வீணாக பொழுது போக்குதல், தவப்பொழுது நல்லது. அடுத்து பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? அதிர அடித்தா உதிர விளையும். குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா? அடுத்து அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். அடுத்தது கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி. அடுத்து அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம அது மாதிரி. அடுத்து அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான். அடுத்து குற்றியலுகரம் குற்றியலிகரம். தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறோம். உயிரெழுத்து 12, மெய்யே 18 ஆகிய 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார்பெழுத்து 10 வகைப்படும். அது உயிர்மை, ஆயுதம், உயிரெழுபடை, ஒற்றெழுபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பெழுத்துக்களில் ஒன்றான குற்றியலுகரத்தை நம்ம இதில் பார்க்கலாம். குற்றியலுகரம் குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பார்த்தோம்னா 3 சொற்களையும் கூ வருது. அதில் உச்சரிக்கிறதுல வேறுபாடு இருக்குது. குழந்தை இது ஃபஸ்ட்லேயே வருது, இது 2வது எழுத்தாக வருது, இங்கே கடைசி எழுத்தாக வருது. முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்குது. சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்குது. கு, சு, டு, து, பு, ரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம்தான் குற்றியலுகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு.
தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். தனிக்குறில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வல்லின உகரம் இது ஒரு மாத்திரை அளவுக்கு ஒலிக்குமா. வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். எவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாகவே இருந்ததுன்னா அது முற்றியலுகரம்னு சொல்கிறாங்க. புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு, ஊ, லு இதெல்லாம் வல்லின உகரம் இல்லாதது. தெரிந்து தெளிவோம். தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்துச் சாரியை பயன்படுத்துகிறோம். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம், காரம், கான். எடுத்துக்காட்டு அகரம், மகரம், மகாரம், மகான் அந்த மாதிரி. ஐ, அவ் இந்த எழுத்துக்களை குறிக்க கான் பயன்படுத்துகிறோம். ஐ கான், அவு கான். அடுத்து நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு காரம், ஆகாரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அகேனம்னு சொல்லுவோம். குற்றியலுகரத்தின் வகைகள் பார்க்கலாம். குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படும். ஃபஸ்ட்டு நெடில் தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். இது ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் வரும். நெடில் தொடர் அதாவது நெடில் எழுத்து பா, அப்புறமேட்டி குற்றியலுகர எழுத்து கு, பாகு, மாசு இதெல்லாம் நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து ஆயுத தொடர் அப்படின்னா ஆயுத எழுத்து தொடர்ந்து வரக்கூடிய எழுத்து குற்றியலுகரம் தான் ஆயுத தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா எஃகு, அஃது இதெல்லாம். அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம் அதாவது தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். இப்போ ஆ, ரா, சு இதுலேருந்து ரா நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து, அதனால் இது உயிர் தொடர் குற்றியலுகரம். அதாவது ராவை எப்படி எழுதுவோம், இரு கூடல் ஆவா, இப்போ உயிரை தொடர்ந்து வருதில்லை அதனால். அடுத்து வன் தொடர் குற்றியலுகரம். வல்லினம், வண்ணனா வல்லினம், வல்லின எழுத்தை இக்கு, இச்சு, இத்து, இத்து, இப்பு, இற்று இந்த மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். பாக்கு, பேச்சு இந்த மாதிரி. அடுத்து மென் தொடர் குற்றியலுகரம். மென்னுனா மெல்லினம் எழுத்து. இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு இந்த மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம். பங்கு, மஞ்சு அந்த மாதிரிலாம். அடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையினா இடையின எழுத்துக்கள் இ, இர், இல், இவ், இல், இல் இந்த மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். எய்து, மார்பு, சால்பு, மூக்கு இதெல்லாம். தெரிந்து தெளிவும் பார்க்கலாம். இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. அப்புறம் மேலும் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களுமே இல்லை. குற்றியலிகரம் பார்க்கலாம். வரகு கூட்டல் யாது இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்து பார்த்தோம்னா வரகியாது அப்படின்னு ஒலிக்கும். முதல் எழுத்தின் இறுதியில் உள்ள கு அப்படிங்கிற எழுத்து கீ அப்படின்னு ஒலிக்குது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குது. இவ்வாறு தனது ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம். அது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியல் லிகரம். இந்த குற்றியல் லிகரம் 2 இடங்களில் மட்டும் வரும். அது பார்க்கலாம். ஒன்று குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது அந்த குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரமும் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்கும். இப்போ கொக்குங்கிறது ஒரு குற்றியலுகர சொல். யா வறுமொழி. இப்படி வந்ததுனால 2 சேரும்போது கொக்கி யாதுன்னு மாறிடும். நாடு கூட்டல் யாது நாடியாது, தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது, எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. அடுத்து 2வது மியா என்பது ஒரு அசைச்சொல், அதாவது ஓசை நயத்துக்காக வர்றது. இதில் மீயில் மீ இம் கூட்டல் ஈ உள்ள இகரம், இந்த ஈ குற்றியல் இகரமாகும். இது சொற்களில் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். கேள் கூட்டல் மியா கேன்மியா, செல் கூட்டல் மியா சென்மியா இந்த மாதிரி குற்றியல் இகரம் அடுத்து இது பார்க்கலாம். ஊடகம் மீடியா, மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ், மொழியியல் போனாலஜி, இதழியல் ஜேர்னலிசம், பருவ இதழ் பீரியாடிக்கல், பொம்மலாட்டம் பியூபெட்ரி, எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி, உரையாடல் டயலாக்,